அன்புக்குரியோரே, உங்கள் அனைவரும் இந்த காணொலி வழிபாட்டிற்கு வரவேற்கின்றோம். தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே ஆமேன். ஜெபம் செய்வோம். துதியில் மத்தியில் வாசம் செய்கின்றதான எங்கள் அன்பின் கடவுளே, மகிழ்ச்சியான இந்த வாரத்தின் முதலாம் நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்த நாட்கள் முழுவதுமாக நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்த தயவுகளுக்காக, இரக்கங்களுக்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். ஆண்டவர், இந்த நாளின் வழிபாட்டிலே தூய ஆவியானுடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே நாங்கள் உணர்வதற்கு இருக்கின்றதான இடங்களிலே உம்மை ஆவியோடும் உண்மையோடும் வழிபட நீர் எங்களுக்கு அருள் பாராட்டும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வழியாக என்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி தொடர்ந்து உம்முடைய சான்றுகளாக இந்த உலகிற்குள் நாங்கள் வாழ்வதற்கு உம்முடைய அன்பையும் ஆண்டவரே உம்முடைய நம்பிக்கையும் நீர் எங்களுக்கு அருளுகின்றதான வாழ்வின் உறுதிப்பாட்டை பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு அருள் தாரும். நாங்கள் கடந்து செல்லுகின்றதான இந்த கடினமான சூழலிலும் நம்பிக்கை அருளுகின்றவராக நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்றுதான் நிச்சயத்தோடு, எங்களுடைய வாழ்வு உடைய கரங்களில் இருக்கின்றது என்றுதான உறுதிப்பாட்டோடு கூட உண்மையே நம்பி வாழ நீர் எங்களுக்கு அருள் தாரும். இந்த வழிபாட்டு முழுமையாக நீர் எங்களுக்கு பொறுப்பெடுத்து வழிநடத்தியறலும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். வழிபாட்டுக்கு துவக்கமாக கீர்த்தனை எண் 70 ஆத்துமமே என் முழு உள்ளமே என்ற பாடலிலே நாம் பாடுவோம்.
திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனே எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், தூய ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். கடவுளுடைய தூய சமூகத்திற்கு வந்திருக்கின்ற நம்மை ஆராய்ந்து பார்த்து கடவுளுடைய கரங்களில் நம்மை அர்ப்பணிப்போம். கடவுளுக்கு விரோதமாகவும் சக சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாகவும் சொல்லினாலும் செயலினாலும் சிந்தையினாலும் செய்தான தவறுகளை மனம் வருந்தி கடவுளிடத்திலே மௌனமாக நாம் அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமே மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நம்ம கட்டளையிட்டவர்களே, வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையின் தேற்றலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமும் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். இன்றைய வழிபாட்டின் தியானத்திற்காக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த மத்தேயு நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 துவங்கி 22 முடிய. இயேசுவை பின்பற்ற விரும்பிய சிலுவரான இளைஞர். அப்போது ஒருவர் இயேசுடன் வந்து, போதகரே, நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்தவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைவது என்ன என்று கேட்டார். அதுக்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உடைமைகளை விற்று ஏழைகள் கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடே சென்று விட்டார், ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது என்றார் என்பது படிக்க கொடுத்த திருமண பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய அன்பு நிறைந்த கடவுளே, இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை ஆயத்தமாக்கி உடைய மக்களுக்கு அறிவிக்கின்ற இந்த வேளையில் நீரே உடைய தூய ஆவியர் வழியாக மக்களோடு நீர் பேச வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். உடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் அதிகமான உம்முடைய ஆற்றலை பெற்று உமக்கு சான்றுகளாக வாழ்வதற்கு உதவி செய்தோம். நல்மீட்பு இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இந்த வாரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தெரிந்து கொண்ட நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தற்கால உலகில் இளையோரின் ஆன்மீகம். தற்கால உலகில் இளையோரின் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் தி யூத் இன் தி கண்டெம்பரரி வேர்ல்ட். பொதுவாக இன்றைக்கு உலகம் முழுவதும் இளைஞர்களை மையமாக கொண்டுதான் அந்த நாடு அமைந்திருக்கிறது. குறிப்பாக அரசியல் கட்சிகள்
இளைஞர்களை அதிகமாக அவர்கள் பயன்படுத்தி வருகின்றார்கள். ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றங்களை அவர்கள் இளைஞர்கள் வழியாக அந்த மாற்றத்தை அவர்கள் உருவாக்குகின்றார்கள். பன்னாட்டு நிறுவனங்கள், குறிப்பாக வளர்ந்த நாடுகள், வளர்கின்ற நாடுகளுடைய இளைஞர்களை அதிகமாக பயன்படுத்தி தங்களை மேலும் மேலும் அவர்கள் வளப்படுத்திக் கொள்வதை பார்க்கின்றோம். வெகுஜன ஊடகங்கள், சினிமா போன்ற ஊடகங்கள் இன்றைக்கு இளைஞர்களை ஒரு மாயையான உலகுக்கு அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள். திருச்சபையிலும் கடவுள் இளைஞர்களை வெகுவாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை சமூக மாற்றத்திற்கான உருவாக்குகின்ற அந்த பார்வை திருச்சபையில் இன்றைக்கு குறைந்து இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், பெரும்பாலான கிறிஸ்தவ குடும்பங்கள் கடவுள் தந்திருக்கின்ற அருமை பிள்ளைகளை, குறிப்பாக இளைஞர்களை, அவர்களை குடும்பத்தின் தலைவர்களாக மட்டுமே பார்க்கின்றார்கள். ஒரு சிலர் மட்டும்தான் அவர்களை திருச்சபையினுடைய திருப்பணிக்கு ஆயராக அல்லது அதோடு தொடர்புடைய பல்வேறுபட்ட பணிகளுக்கும் திருச்சபையினுடைய தலைமைத்துவத்திற்கும் வெகு சிலரே அனுப்புகின்றார்கள். ஆனால் மிக மிக அரிதான ஒன்று, அவருடைய நாட்டின் தரவுகளாக பார்க்கின்ற பார்வை மிக மிக குறைந்து போயிருக்கின்ற சூழலை நம்மால் காண முடிகிறது. பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே நாம் பார்ப்போம் என்றால், மோசே, யோசேப்பு, சாமுவேல், தாவீது, தெபோராள், எஸ்தர், இவர்களெல்லாம் நாட்டின் தலைவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் நாட்டினுடைய தலைமைத்துவத்தை அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். மக்களுடைய தலைவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய பெயர்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சூட்டுகின்றோம். ஆனால் அவர்களை நாட்டின் தலைவர்களாக பார்க்கின்ற பார்வை மிக மிக குறைந்திருக்கின்ற ஒரு சூழலை பார்க்கிறோம். காரணம், திருச்சபை அப்படிப்பட்ட ஒரு பார்வையை இன்னும் அதிகமாக அது பெறவில்லை. அது எப்பொழுது அப்படிப்பட்ட பார்வையை அது பெறுகிறதோ அப்பொழுது இந்த இறையரசனுடைய விரிவாக்கம் உலக முழுமைக்கும் அது கொண்டு செல்ல முடியும் என்கிற நம்பிக்கை இன்றைக்கு நமக்கு உண்டு. அதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட பகுதி மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 தொடங்கி 22 முடிய இருக்கிற இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்துவை ஒரு இளைஞர், ஒரு வாலிபன் வந்து அவரை சந்திக்கின்றார். அவரை எங்கே சந்திக்கிறார் என்று சொன்னால், அந்த 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்க்கின்றோம், யூதேயா பகுதியில். எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து யூதேயாவில் திருப்பணி ஆற்றுகின்றாரோ அப்பொழுது இயேசுவை அவர்கள் பார்க்கின்ற பார்வை அதிகபட்சம் அவரை போதகராக பார்ப்பார்கள். அதனை கடந்து அவர்கள் பார்க்க மாட்டார்கள். ஏனென்றால் யூதேயாவில் உள்ளவர்களுக்கு தாங்கள் அதிகமாக திருமறையை கற்றவர்கள் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு உண்டு. ஆனால் அதே வேளையில் கலிலேயாவில் இயேசுவானவர் பணியாற்றுகின்ற பொழுது அங்கே போதகர் என்று அழைப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசியாக பார்ப்பார்கள். அவரை ஆண்டவராக, அதாவது கடவுளாகவும் அவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் இந்த யூதேயா வாலிபன் இயேசுவை அங்கே போதகரே என்று அழைப்பதை பார்க்கின்றோம். அதோடு அங்கே இயேசுவிடத்தில் ஒரு கேள்வி கேட்கின்றார், நிலைவாழ்வை நான் பெற்றுக்கொள்ள என்ன நன்மை செய்ய வேண்டும்? இந்த இளைஞருக்கு இருந்த ஒரு கேள்வி, நிலைவாழ்வை நான் பெற்றுக்கொள்ள என்ன நன்மை செய்ய வேண்டும்? அந்த இளைஞர்களுக்கு அதிகமாக ஒரு ஆன்மீக தேடல் இயற்கையாகவே உண்டு. ஆனால் அந்த ஆன்மீக தேடல் என்பது முழுமையை நோக்கி அது பயணிக்க வேண்டும். இங்கே இந்த வாலிபனுக்கு இருக்கின்ற ஒரு கேள்வி, நிலைவாழ்வை நான் பெற்றுக்கொள்ள என்ன நன்மை செய்ய வேண்டும்? அங்கே இயேசு கிறிஸ்து அவருக்கு பல விளக்கங்களை கொடுப்பதை பார்க்கிறோம். அதற்கு முன்பாக இந்த நிலைவாழ்வு என்றால் என்ன? திருமறை கூறுகின்ற வாழ்வு ஒரே ஒரு வாழ்வு தான். அது இம்மை வாழ்வு, மறுமை வாழ்வு என்பதல்ல, அது ஒரே ஒரு வாழ்வு. அந்த வாழ்வு என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்கிறது. அதனுடைய
சார்ந்த ஒன்று மத்தேயு 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இருக்கிறது. என் நியமங்களையும் ஆணைகளையும் கடைப்பிடிக்க வேண்டும். லேவியராகமம் 18:5. அவற்றுக்கேற்ப செயல்படுவோர் அவற்றால் வாழ்வு பெறுவர். நானே ஆண்டவர். தொடர்ந்து இங்கு மத்தேயு 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடியும். திருமறை கூறுகின்ற வாழ்வு என்பது ஒரே ஒரு வாழ்வு, அது கட்டளை சார்ந்து வாழ்கின்ற வாழ்வு, கடவுளுடைய கட்டளையின்படி நடக்கின்ற வாழ்வு, அவற்றிலிருந்து வேறுபடுத்தி வாழ்கின்ற வாழ்வு அது வாழ்வாக அது அங்கீகரிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் வாய்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன். அவர் படி அந்த கட்டளையின்படி நடக்கின்ற பொழுது கொடுக்கின்ற அந்த வாழ்வுதான் வாழ்வாக திருமறை கூறுகிறது. இந்த இளைஞனுக்கு இந்த ஒரு கேள்வியை இயேசு கிறிஸ்துவிலே எழுப்புகிறார். இயேசுவானவர் அதுக்கான ஒரு விளக்கத்தையும் மிக சிறப்பாக கொடுக்கின்றார். தொடர்ந்து அந்த இளைஞன் இயேசுவிடத்திலே கேள்வி கேட்கின்றார், எவற்றை? அதற்கு சொல்லுகிறார், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சான்று சொல்லாதிருப்பாயாக, தாய் தந்தையை மதித்து நட என்று சொல்லி அதனுடைய முடிவில் உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இந்த ஒரு கட்டளை மிக முக்கியமான ஒரு கட்டளை. ஏனென்றால் ஒட்டுமொத்த திருமறையினுடைய அழுத்தமே இந்த கட்டளைகள் நிரம்பி இருக்கிறது. எனவே இயேசுவானவர் இவற்றை விளக்குகிறார். இதை விளக்குகின்ற பொழுது அந்த இளைஞன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இவை அனைத்தையும் நான் கடைப்பிடித்து வந்துள்ளேன். இந்த இளைஞர் சொல்லுகிறார், இவை அனைத்தையும் நான் கடைப்பிடித்து வந்துள்ளேன். அதாவது இந்த கட்டளையை இந்த இளைஞன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதை கடைப்பிடிப்பதாக அவர் எண்ணிக்கொண்டார். ஏனென்றால் உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்ற இந்த கட்டளை இருக்கும் என்றால் அவர் தனித்து இருக்க முடியாது. அவர் கடவுளுக்காக மட்டுமே வாழ முடியும், அவர் பிறருக்காக மட்டுமே வாழ முடியும். ஆனால் இந்த இளைஞன் இந்த கட்டளை நன்றாக தெரியும், ஆனால் தன்னுடைய இதயத்தில் உள்வாங்கிக் கொள்ளவில்லை. அது தன் வாழ்வில் வேரூன்ற அவர் இடம் அளிக்கவில்லை. இன்றைக்கு இருக்கின்ற திருச்சபையில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு இருக்கின்ற ஒரு தாகம் இதுதான். திருமறையை நான் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த திருமறையை உள்வாங்கிக் கொள்ளுகிறார்களா, அதை செயல்படுத்துவதற்கு தங்களை உட்படுத்திக் கொள்கிறார்களே என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. இதே போராட்டம்தான் திருமறையிலே பார்க்கின்ற இந்த யூதேய இளைஞனுக்கும் இருந்தது. இன்றைக்கு திருச்சபையில் இருக்கின்ற நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இதே பிரச்சனை தான். எனவேதான் இங்கு இயேசுவானவர் அந்த விளக்கத்தை, அந்த திருமறையுடைய விளக்கத்தை மிக ஆழமாக அங்கே கொடுக்க அங்கே முற்படுகிறார். தொடர்ந்து அங்கே அந்த இளைஞன் கேட்கின்றார், இன்னும் என்னிடம் குறைவுபடுவது என்ன? இவற்றையெல்லாம் நான் கடைபிடித்து வருகிறேன், கடைபிடிக்காமலே கடைபிடித்து வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் மீண்டுமாக அவர் அந்த ஆன்மீக தேடலை இயேசுவிடத்திலே சொல்கின்றார், இன்னும் என்னிடத்தில் குறைபடுவது என்ன என்று கேட்கின்றார். இங்கே இயேசு கிறிஸ்து மிக விளக்கமாக அங்கே அவர் சொல்கின்றார், நீ போய் உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், விண்ணகத்தில் செல்வராக இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும். ரொம்ப வெளிப்படையாக சொல்லிடுறார். முதல்ல நீ போ, ஏன்னா உன்னுடைய செல்வத்தோடு என்னை நீ பின்பற்ற முடியாது. எனவே நீ முதலாவது நீ செல்ல வேண்டும், சென்று உன்னுடைய உடைமைகளை எல்லாம் ஏழைகளுக்கு விற்க வேண்டும். இங்கே கூட சில பிரச்சனைகள் இருக்கிறது. நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் திருச்சபை ஏழைகளுக்காக இருக்க வேண்டிய ஒன்று, ஆனால் ஏழைகளுக்கு கொடுப்பதை குறைவாக நாம் எண்ணிக்கொள்கிறோம், திருச்சபை கொடுப்பதை அதிகமாக எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் திருமறை மிக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது, நாம் திருச்சபை இருப்பதே ஏழைகளுக்காகத்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
எனவே இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு. ஒருவேளை இன்றைக்கி இருக்கிற சூழலாக இருந்தால் ஊழியத்தை கொடுப்பா, சர்ச் கொடுப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்கிறார், உனக்கு உன் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், விண்ணகத்தில் செல்வராக இருப்பீர், விண்ணகத்தில் செல்வராக இருப்பீர். எனவே ஏதோ இங்கு சேர்த்து வைப்பதல்ல, கிறிஸ்தவ குடும்பங்கள் சேர்த்து வைப்பதை ஒருபொழுதும் கற்றுக்கொள்ளக்கூடாது. திருச்சபை சேர்த்து வைப்பதை ஒருபொழுதும் கற்றுக்கொள்ளக்கூடாது. அது பிறருக்காக வாழக்கூடியது என்பதை நாம் மனதிலே நாம் கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து கடைசியாக சொல்கிறாரு, பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று சொல்லுகிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பு, என்னை பின்பற்றும். அவரும் இயேசு கிறிஸ்துனுடைய சீடராக அவர் இருந்திருக்க முடியும். தன்னுடைய உடைமைகளை அவர் ஏழைகளுக்கு கொடுத்து இயேசுவோடு அவர் பின் சென்றிருந்தார். இன்றைக்கு அவர் பெயரிலே எத்தனையோ ஆலயங்கள் இருந்திருக்கும், எத்தனையோ கிறிஸ்தவ பெயர்கள் அவர் பெயர்களே இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு அவர் திருமறையிலே அவர் ஒரு அடையாளம் தெரியாமல், அவர் பெயர் தெரியாமலே மறைந்து விடுகின்ற சூழலை பார்க்கின்றோம். 17ஆம் 18ஆம் நூற்றாண்டில் குறிப்பாக மேலை நாடுகளில், பிரிட்டிஷ் போன்ற இடங்களில் அங்கே திருச்சபை அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் இருள்மயமான சூழல். ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அங்கே மிஷினரி இயக்கங்கள் தோன்றியது. திருச்சபையில் ஒரு சிலர் தோன்றி அங்கே ஜெபிப்பதற்கு முன் வந்தார்கள். அங்கே மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட்டது, அங்கே எழுப்புதல் ஏற்பட்டது. அங்கே அநேக மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார்கள். அங்கே ஆங்காங்கே ஆலயங்களை அவர்கள் கட்டினார்கள், ஆங்காங்கே பள்ளிகளை கட்டினார்கள், ஆங்காங்கே மருத்துவமனைகள் அவர்கள் நிறுவினார்கள். அதிகமான ஒரு எழுப்புதல் அங்கே ஏற்பட்டது. பின்னர் அந்த இளைஞர்கள் உலகம் முழுவதும் நாம் இந்த நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். அவருடைய ஒட்டுமொத்த எல்லா விதமான அவருடைய ஞானத்தை, அவருடைய ஆற்றலை, அவருடைய உடைமைகளை ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்தார்கள். அதன் பலனாகத்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்க்கின்றோம், பல்வேறுபட்ட திருச்சபைகள் எழும்பியது. பல்வேறுபட்ட பள்ளிகளும் கல்லூரிகளும் மருத்துவமனைகளும் தோன்றியது. காரணம், அவர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணித்தார்கள். அதன் நிமித்தமாக இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களாக நாம் மாறியிருக்கிறோம். ஒருவேளை இந்த செல்வந்தன், இந்த இளைஞர் போல் அங்கே வெட்கத்தோடு அவர்கள் பின்வாங்கி போயிருப்பார்கள் என்றால் நாம் இருளிலே இருந்திருப்போம். ஆனால் இந்த மிஷினரிமார்கள் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் முழுமையாக அர்ப்பணித்து அவர்கள் உலகம் முழுவதும் அங்கே அவர்கள் துணிந்து தங்களுடைய எல்லாவற்றையும் கடவுளுக்கு என்று அர்ப்பணித்தார்கள். அதன் நிமித்தமாக இன்றைக்கு நாம் கடவுளுக்கு சொந்தமாகி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு நோக்கம், அவருடைய ஒட்டுமொத்தமான ஒரு விருப்பம் என்னவென்றால், அது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஏக்கம் என்னவென்றால், இந்த இளைஞன் தன்னுடைய தந்தை போல நிறைவு பெற்றவராக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். இந்த இளைஞனுடைய மனதிலும் இருந்தது, நான் நிறைவடைய வேண்டும். அப்படி என்றால் அந்த நிறைவை நீ தந்தையைப் போல, என் தந்தையைப் போல நீ நிறைவடைய வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய ஏக்கமாக இருந்தது. அதுதான் தன்னை ஒரு முன்மாதிரியாக, தன்னுடைய தந்தையே தன்னுடைய இந்த மென்டர் என்று சொல்வார்கள், அப்படி இயேசு கிறிஸ்து அமைத்து கொண்டார். அதன் பலனாகத்தான் இங்கு அந்த தன்னுடைய தந்தையினுடைய முழுமையான ஆற்றலை அங்கே அவர் வெளிப்படுத்தியதை நம்மால் பார்க்க முடிகிறது. பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அழைப்பு கொடுக்கின்றார். இந்த அழைப்பு மிகப்பெரிய ஒரு அழைப்பு. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இளைஞர்களையும் அவர்களை அழைக்கின்றார். அவரை பின்பற்ற வேண்டும் என்பது அவருடைய ஆவலாக அது இருக்கின்றது. பல வேளைகளிலே நம்முடைய செல்வம் அல்லது நம்முடைய பெருமை அல்லது நம்முடைய ஆடம்பரம்
ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் திருமறையை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமை, அதுதான் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக பின்பற்றுவதற்கு அது தடையாக இருக்கின்றது. எப்பொழுதெல்லாம் திருமறையை நாம் ஆழமாக புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது நம்மை நாம் ஒருபொழுதும் முதன்மைப்படுத்த முடியாது. ஏனென்றால் உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்கின்ற இந்த கட்டளை மிக ஆழமான கட்டளை. எனவே அந்த கட்டளைகளை கடைப்பிடிப்பதற்கு, அதை உள்வாங்கிக் கொள்வதற்கு, அதை செயல்படுத்துவதற்கு தூய ஆவியானவர் தாமே நமக்கு தூண்டுதல் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் தூய கடவுளே, திருச்சபையின் இளைஞர்களை நிறைவாக தந்திருக்கின்றவரே, அவர்களை உமக்கேற்ற வழியிலே வளர்ப்பதற்கு எங்களுக்கு துணை செய்ய வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகின்றோம். குறிப்பாக தூய ஆவியானவர் தாமே இந்த திருச்சபையினுடைய வாலிபர்களை ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொள்ளவும், அவற்றை உள்வாங்கிக் கொள்ளவும், அவற்றை செயல்படுத்துவதற்கான தன்னுடைய தாக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். தாழ்த்தி திருக்கட்டில் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கொள்ளும். நல்மீட்பு இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்ளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். திருமண அறிக்கை. நமது திருச்சபையை சார்ந்து திரு பிரபுராஜ், திருமதி விமலா என்பவர்களின் மகன் செல்வன் பி சாமுவேல் ஜெபதுரை என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயும் தண்டுரை குருசேகரம் வேதநாயகர் சபை சார்ந்து திரு சாலமன் திருமதி சோபன் குமாரி அவர்களின் மகள் செல்வி எஸ் ஷீபா என்பவருக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் இந்த தூய நிலைமையில் இணைக்கக்கூடாதபடி நியாயமான காரணம் தடையோ ஏதாவது தெரியுமானால் அதை எழுத்துப்பூர்வமாக சபையின் ஆயருக்கு தெரிவிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்கின்றோம். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. சபைக்கான அறிவிப்புகள் படிக்க கேட்போம். நமது புழல் குருசேகரம், கிறிஸ்துநாதர் ஆலயம், கிளை சபைகள், மாதனாங்குப்பம் மோனக நினைவாலயம், சன்னூபுரம் தூய ஆவியர் ஆலயத்தை சார்ந்த இறைமக்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வணக்கத்தையும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். உலக நாடுகளின் மக்களிடையே மிகவும் சவாலாக உள்ள கொரோனா நோய் பரவாமல் இருக்க நமது தேவாலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காணொளி வழியாக உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் நமது ஆயர்கள் நமது தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் வழிபாட்டு ஒழுங்குமுறையுடன் இறைச்செய்தி அளிக்க கடவுள் கிருபை பாராட்டியிருக்கிறார். எனவே நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். தேவாலயங்கள் சீக்கிரம் திறக்கப்பட நாம் அனைவரும் ஒன்று கூடி ஜெபிப்போம். வருகிற 1/7/2020 புதன்கிழமை காலை 5 மணிக்கு மாதத்தின் முதல் நாள் ஆசீர்வாத இறைச்செய்தி காணொலி வழியாக நமது ஆயர்கள் அளிக்கிறார்கள் என்பதை திருச்சபை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று முதல் 28/6/2020 முதல் வருகிற 4/7/2020 சனிக்கிழமை வரை பிறந்தநாள் மற்றும் திருமணநாளை காண்பவர்கள் விவரங்கள். இன்று பிறந்தநாளை காண்பவர்கள் திரு ஏ பிரபாகரன் சன் ஆஃப் திரு ஆல்பர்ட் யேசுதாஸ், திரு பி இன்பகுமார் சன் ஆஃப் திரு பி பால்ராஜ், திருமதி கல்யாணி பூபதி. ஜூன் 29 பிறந்தநாளை காண்பவர்கள் திரு எம் ஆல்பர்ட் சன் ஆஃப் திரு கே நேசமணி, திரு ஏ டேனியல், செல்வி எம் மார்கரெட் டாக்டர் ஆஃப் திரு டி மார்டின், செல்வி இ எப்சிபா டாக்டர் ஆஃப் திரு ஏவி மேத்யூ என்கிற எழிலரசன், செல்வன் ஐ ஜெரி டேனியல் சன் ஆஃப் திரு டி இன்பத்தமிழ். ஜூன் 30 பிறந்தநாளை காண்பவர்கள் குழந்தை ஜே ஜிம் ஸ்மித் சன் ஆஃப் திரு ஜான்சன் வசந்தராஜ், செல்வன் ஆர் பிரிட்டோ சாமுவேல் சன் ஆஃப் ஆர் ரமேஷ். ஜூலை 1 பிறந்தநாளை காண்பவர்கள் திரு ஜி ஜான்சன், திரு கே நேசமணி, திரு கே ஜேம்ஸ் உலகநாதன், திரு எஸ் ஏசுராஜன், திருமதி எஸ் மனோரஞ்சிதம், திரு ராஜாபதி, திரு பி டேவிட் ஏழுமலை. அதே நாளில் திருமணநாளை காண்பவர்கள் திரு வி ரமேஷ், திருமதி ஆர் கோமலா தம்பதியினர். ஜூன் 2 பிறந்தநாளை காண்பவர்கள் செல்வன் இ பால் விக்னேஷ் சன் ஆஃப் திரு எம் எசைக்கேல் ஈஸ்வரன், திருமதி நவமணி, மதர் ஆஃப் திரு டி யோவான், செல்வன் சி பால் டேனியல் சன் ஆஃப் திரு ஜி சார்லஸ். ஜூலை 3 பிறந்தநாளை காண்பவர்கள்
செல்வி வி ஜீவிதா, டாக்டர் ஆஃப் லேட் திரு டபிள்யூ வேதானந்தம், செல்வன் ஜி இனியன், சன் ஆஃப் எஸ் வில்ஃப்ரட் காந்தி. அதே நாளில் திருமண காண்பவர்கள் திரு சாம்சன், திருமதி சென்சுடர் கிரேசி தம்பதியினர், திரு இ மனோஜ் பரமானந்தம், திருமதி கவிப்பிரியா என்கிற ஷிலோ தம்பதியினர். ஜூலை 4ஆம் தேதி பிறந்தநாளை காண்பவர்கள் திரு எம் என்பராஜ், சன் ஆஃப் திரு கே மோசஸ், திரு டி ராபின்சன், சன் ஆஃப் திரு தேவ மனோகரன், திருமதி ஜி செல்வராணி, வைஃப் ஆஃப் திரு சி சத்யகுமார். அதே நாளில் திருமண காண்பவர்கள் திரு ஏவி மேத்யூ, திருமதி ஷீலா நவுர தம்பதியினர், திரு டி சாத்ராக் நிக்கல்சன், திருமதி எஸ் லிடியா தம்பதியினர். பிறந்தநாள் மற்றும் திருமண காண்பவர்கள் அநேக பிறந்தநாள் திருமணங்களுக்கான திருச்சவாக வாழ்த்துகின்றோம். ஜெபம் செய்வோம். தூய கடவுளே, நன்றியுள்ளதான இருதயத்தோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, இந்த உலகிலே நீர் எங்களை படைத்து ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி நம்முடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நிலைவாழ்வை நாங்கள் உண்மை சார்ந்தே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதான உண்மையை உடைய திருமறை வார்த்தையின் வழியாக எங்களுக்கு உணர்த்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கடந்து செல்லுகின்றதான இந்த வழிகளிலே பல்வேறு இடர்பாடுகள் மத்தியிலும் நம்பிக்கையற்ற சூழலிலும் அநேகர் தங்களுடைய வாழ்வு இழந்து கொண்டிருக்கின்றதான நிலைமையிலும் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கின்றதான சூழலிலும் எல்லா நிலையிலும் நீர் மாத்திரம் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை இன்னும் ஆழமாக நாங்கள் எங்களுக்குள் உறுதிப்படுத்தி கொள்ள நீர் எங்களுக்கு துணை செய்யும்படியாக முடித்தன நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நிலையெல்லாம் மாறி நாங்கள் உம்முடைய சமூகத்திலே குடும்பமாக ஒன்று கூடி வருவதற்கு, போற்றுவதற்கு, புகழ்வதற்கு, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு இன்னும் ஆழமாக எங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி உம்முடைய சான்றுகளாக உலகிற்குள் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு அருள் பாராட்டும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, திருச்சபை குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய திருக்கரத்தில் நாங்கள் கொடுக்கின்றோம். சிறப்பாக வருகின்ற வாரத்தில் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணுகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருடங்களின் நன்மையால் முடிசூட்டுகின்ற ஆண்டவர் இந்த புதிய ஆண்டையும் பிள்ளைகளோடு கூட உடனிருந்து இம்மானுவேலராக கரம் பிடித்து வழிநடத்தும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய திருவுளம் அவருடைய வாழ்வு நிறைவேறும்படியாகவும் ஆண்டவரே, உம்முடைய அருளினாலே பல ஆண்டுகளுக்கான நீர் அவர்களுக்கு அருள் பாராட்டியர்களும் அவனமாகவே பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் இல்லங்களிலும் மற்றும் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கதான பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவர் தாமே அந்த பலவீனங்களிலே உம்முடைய பலனை பூர்ணமாக அவருடைய வாழ்வில் விளங்க செய்யும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய கரம் அவர்களை அரவணைத்து கொள்ளும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதான பிள்ளைகள் இந்த கரத்தில் நாங்கள் கொடுக்கின்றோம். தனிமை உணராதபடி ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கின்றீர், அவர்களோடு உடன் பயணிக்கின்றீர், அவர்களை அரவணைக்கின்றீர், அவர்களுக்கு பலன் கொடுக்கின்றீர் என்பதான நிச்சயம் உறுதிப்பாட்டை நீர் அவர்களுக்கு தந்து ஆண்டவரை பலன் பெற்றவர்களாக உமக்கு சாட்சியாக நிற்க நீ கிருபை செய்யும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். வருகின்ற வாரம் முழுவதுமாக உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த ஆண்டை நாங்கள் துவங்கினோம் ஆண்டவரே, 6 மாதங்களை முடிப்பதற்கு நீ கிருபை பாராட்டியிருக்கின்றீர். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்காக நாங்கள் வாழ அர்ப்பணிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்திடும். எங்கள் ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம், பொறுப்பெடுத்துக்கொள்ளும். துதிகன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரை மீட்புமாகிய கிறிஸ்துவின் வழியாக எங்கள் ஜெபத்தை எடுக்கின்றோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியாருடைய பாதுகாப்பு வழிநடத்தல் மகிழ்ச்சி சமாதானம் நம் அனைவரோடு கூட நம்முடைய சாட்சியின் வாழ்வோடு என்றும் என்றும் சதா நாட்களும் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.